எல்லா கேள்விகளுக்கும் நம்ம பதில் பார்க்கலாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் பல காரியங்களில் ஒற்றுமை, சந்தோஷம், சமாதானம் இல்லை. உண்மைதான். உங்களை மாதிரி பல மக்கள் இன்றைக்கும் கடந்து போகிற காரியங்கள் இருக்கத்தான் செய்கிறது. பல காரியங்களில் இந்த காரியம். ஆனால் என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒற்றுமை, சந்தோஷம், சமாதானம் வேணும்னா நிறைய சமயங்களில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒருவேளை என்னுடைய கணவரில் இது ஆரம்பிக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளில் இது ஆரம்பிக்க வேண்டும் நம்ம நினைக்கிறோம். அப்படி அல்ல, இது என்னில் ஆரம்பிக்க வேண்டும். அந்த ஒற்றுமை, சந்தோஷம், சமாதானத்துக்கு நான் முதல்ல தூண்டுகோலாக இருக்க வேண்டும். அப்படி நம்ம உண்மையான விதத்தில் வாஞ்சிக்கும் பொழுது, ஆண்டவரிடத்தில் நாம் போகும் பொழுது நிச்சயமாக அதை செய்வார். என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த விதத்தை சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னாவே ஆண்டவர் அழகாக செய்வார். பாருங்களேன், நீங்கள் செய்கிறத பார்த்து உங்களுடைய கணவனோ பிள்ளைகளோ ஆவியானவர்களுக்குள்ள பேசுவார்கள். இப்படி ஒரு தகப்பனோ ஒரு தாயை பிள்ளைகள் முன்னவர் மாதிரி இல்லையே, இப்போ ஆவியானவர் பேசுவார், அந்த காரியத்தை செய்வார். ஆகவே நம்ம இல்லை அப்படின்றத விட அதை நாம் வாஞ்சிப்போம், ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம், அதுக்கு நம்மை முதலாவது ஆயத்தப்போம். உண்மையாக சொல்கிறேன், எத்தனையோ குடும்பங்களில் அப்படி ஆரம்பத்தில் எவ்வளோ காரியங்களில் அருமையாக ஆண்டவர் கட்டியிருக்கார். ஆகவே விசுவாசத்தோடு நாம் இந்த காரியத்தில் செய்வோம். நான் என்ன செய்யணும்? எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. அதனால ஜெபம் என்பது ஒரு பொதுவாக ஜெபம் என்பது பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் நீங்கள் ஜெபம் பண்ண முடியாது இருக்கலாம், 1 மணி நேரம்னா எப்படி முடியும்னு. ஆனால் ஜெபிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ண உங்களுக்கு அது நிச்சயமாக ஆண்டவர் உதவி செய்வார். அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது ஆண்டவர் எப்படி சந்தோஷமாக வச்சுருக்கார், எப்படி என்ன காரியங்களை பார்க்கும்பொழுது உங்களை அப்போ இந்த காரியத்தை எல்லாத்துக்கும் ஜெபிங்கள். உங்களில் ஆரம்பிக்கட்டும். ஆண்டவர் என்ன இடத்துல என்ன எதிர்பார்க்கிறீர் அதை சரிப்படுத்தும். அப்படி போகும்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் தெளிவாக வழி நடத்துவார். அடுத்து, தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்வது எப்படி? பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு சித்தம் இருக்குதுங்க. உங்களுக்கு இருக்கிற ஆண்டவருடைய சித்தம் எனக்கு இல்லை, எனக்கு இருக்கிற சித்தம். இப்போ ஆண்டவரை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை நான் ஜெபித்து வேதத்தை தெரிந்து, இப்போ ஒரு திருமணமாகாதவர்கள் திருமணத்துக்கோ அல்லது ஒரு படிப்புக்கோ ஒரு வேலைக்கோ மற்றதுக்கோ அப்படி நம்ம ஜெபித்து வேதத்தை திறந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபம்னா நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடுகிறது தான். அவருடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றி விடுங்கள். நீங்கள் போய் சொல்லணும், ஆண்டவரே இந்த காரியம் ஒரு வேளை உங்களுடைய சித்தமா, நான் அதை செய்யலாமா, செய்ய வேண்டாமா? உங்களுடைய சித்தம் இல்லைன்னா தடுத்து போடும். ப்ராவிடன்ஸ்னு சொல்லுவாங்க. நம்முடைய சித்தமான வழியை திறந்துள்ளும், அதற்குரிய காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவருடைய சித்தமாக இருந்தால் அந்த காரியத்தில் உன்னை வழிநடத்தி செல்லுவார். அவருடைய சித்தம் இல்லைன்னா அதை தடை பண்ணியும் போடலாம். ஆனால் அதில் நம்ம ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுத்து போகும் பொழுது, இப்போ நான் ஒரு காலத்தில் நான் சொல்லியிருக்கேன், நான் ஒரு சர்ச்சில் 17 வருஷம் இருந்தேன். அப்போ அவனுடைய சித்தத்தை அறியணும்னு சொல்ல நான் ஜெபம் பண்ணி என்ன பண்ணுவேன், இப்படி கண்ணை மூடி இப்படி பார்த்து இது பண்ண நிறைய சமயங்களில் அது தவறு நடந்துருச்சு. ஆனால் ஏறக்குறைய 1986க்கு மேலாக அந்த காரியத்தை நான் செய்யலை. அதுக்கு பின்பாக ஏறக்குறைய அது ஒரு 14, 24, 38 வருடங்களாக ஆண்டவர் தெளிவாக வழிநடத்தி இருக்கிறார். இந்த ஆலயத்தை கட்டுகிறதுல, ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுல, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், அவருடைய திருமண காரியங்களில் எத்தனையோ சொல்லிகிட்டே போகலாம். எப்படி நீங்கள் அவங்க ஆண்டோடைய சித்தத்தை சிகரம் என்றென்றைக்கு நிலைத்திருப்பான் தான் முக்கியம். ஒவ்வொரு காரியத்தின் ஆண்டவர் அழகாக வழிநடத்தினார். அப்போது அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து போகும் பொழுது சில சமயங்களில், இப்போ நான் ஒரு பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் ஒரு காரியத்தை சில சொல்லியிருக்காங்க, நான் அதை பற்றி யோசிச்சுட்டு வந்தேன், கரெக்டாக ஆண்டவர் பேசினார். செய்தியின் மூலம் ஆண்டவர் பேசலாம், நீ ஒருவேளை படிக்கும் பொழுது தின தியானத்தின் மூலமாக பேசலாம். ஆனால் பைபிளை கண்ணை மூடி திறக்கிறது வேதத்தின்படி சரியல்ல. ஆகவே ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய வேண்டுமானால் முதலாவது ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இவ்விதமான ஒரு காரியம் இருக்கிறது, நான் என்ன செய்யணும், என்னை வழி நடத்தும். இதில் பாருங்கள்,
தேவனுடைய சித்தத்தை என்னங்களே, உன்னுடைய வாழ்க்கை எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் சரி, உடைய சித்தத்தில் பொருந்திக்கொள். நடந்ததை நினச்சி நீ வருத்தப்படுறதை விட நடக்க போகிறத ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துற. இவனுக்கு எஞ்சிய நாட்கள் ஆண்டவரை எப்படி சரி செய்வேன் எனக்கு தெரியாது, நீங்கள் தான் வழி நடத்தணும், உதவி செய்யணும், இந்த காரியத்தில் எனக்கு வேறு தெரியாதுன்னு சொல்லுங்க. அழகாக உன் வாழ்க்கை ஆண்டவர் கட்டுறதை நீங்கள் பார்க்க முடியும். என் வாழ்க்கையில் இன்னும் அப்படி தான் செய்கிறதா எனக்கு தெரியல, புரியாது, ஆனால் உதவி செய்யும். இவ்வளோ செய்ய சித்தம் நான் வேறு வழி என்ன ஆண்டவர் திறந்துடலாம். அவர் அருமையாக நம்முடைய வாழ்க்கையை சித்தத்தை அறிவதற்கு வேதத்தை திருப்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெபிக்கும் பொழுது சில சமயங்களில் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயத்தை உணர்த்துவார். அதாவது ஜெபம் என்பது ஆண்டவரோடு நம்ம பேசுகிறோம், ஒரு தெளிவை கொடுப்பார். அதுக்கு மேலே குழப்பம் இருக்கும், தெளிவை கொடுப்பார். ஒரு சோழன் சொன்னார், இந்த காரியத்தை என்ன பண்ணுறது தெரியாமல் குழம்பிட்டு இருந்தேன், அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தேன், அப்போ எனக்குள்ளே அந்த குழப்பமெல்லாம் போயிடுச்சு. அவ்விதமான காரியத்தில் நிச்சயமாக அந்த காரியத்தில் உதவி செய்ய முடியும். கணவன் மனைவி உறவுகளில் சில நேரத்தில் விரிசல் ஏற்படுகிறது. அதை மனம் விட்டு பேச ஏதோ தடை செய்கிறது. அதிலிருந்து எப்படி வருவது என்று தெரியவில்லை. எதிர்பார்ப்புகள் நடைபெறாத வேளையில் மனவேதனை உண்டாகிறது. உண்மைதான். அதாவது கணவன் மனைவி என்ற அந்த காரியத்தில் சில சமயங்களில் விரிசல் ஏற்படலாம், ஏற்படவே படாதுன்னு நான் சொல்ல. ஒருவேளை உங்கள் கணவனோ உன் மனைவியோ ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சிந்தையோடு இல்லைன்னா திடீர்னு அவங்க ஏதோ மாம்ச ரீதியாக அதை பேசுகிறாங்க, கோவப்படுத்துகிறாங்க, ஏதோ பண்ணுறாங்க, மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நிச்சயமாக அது உடைய இருதயத்தில் அது வேதனையை கொடுக்கறதாக இருக்கும். சில சமயங்களில் அதை மனம் விட்டும் பேச முடியாத இருக்கும். ஏன்னா கணவனோ மனைவியோ அது சரியாக விளங்கி கொள்ளாமையும் இருப்பாங்க, அதை நியாயப்படுத்தவும் பார்ப்பாங்க. இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியம். இல்லை நான் செஞ்சதான் சரி, நீ தான் தப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களிடத்துல திரும்பவும் அவங்களா உணர்ந்து வரும் வரைக்கும் நீ காத்திருக்கணும். சில சமயங்களில் நீ சரியாக செஞ்சிருப்ப, அதை அவனுடைய கணவனுடைய மனைவனிடத்தில் நியாயப்படுத்த, இதுதான் பாருங்க நான் இதுக்காக தான் செய்ய அப்படின்னு சொல்கிறது. ஒரு ஆண்டவர் வழியை திறந்தால் செய்யலாம், அதுக்கு உனக்கு ஆண்டவர் ஃப்ரீடம் தேவை. அதுக்கு உன்னுடைய கணவனுடைய மனநிலை எப்படி இருக்குது தெரிஞ்சு நீ செய்கிறது நல்லது. இல்லைன்னா என்ன ஆகும், இன்னும் அதிகமாக ஆர்குமெண்ட்டில் வந்துடும். ஒருவேளை உன்னுடைய கணவனோ மனைவியோ ஏன் உன்னுடைய பிள்ளைகளோட ஏற்றுக்கொள்கிற ஒரு மனநிலை இருக்கா, அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னொன்று தான் ஆர்கியூமெண்ட்டுக்கு போகாதீங்க. நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளோடு கூட ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆர்கியூமெண்ட்டுக்கே போகாதீங்க தயவுசெய்து. ஆர்கியூ பண்ணுறது பிரயோஜனமே இல்லை. கணவன் மனைவி நீ ஆர்கியூ பண்ணுறதை விட்டுடு. ஒன்றா நீ அது சப்டியூ பண்ணி போயிடு, அது நல்லது. அது உன் கணவனுக்கு சரியாக அல்லது மனைவி சப்டியூ ஆகலைன்னா நீ ஆர்கியூ பண்ணாது. ஆர்கியூ பண்ணுறதுனால இன்னும் விரிசல் ஆகும். சில சமயம் பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் ஆர்கியூ பண்ணுவாங்க. ஆர்கியூ பண்ணுறதுக்கு நீங்கள் போகாதீங்க. ஆர்கியூமெண்ட் எப்போவுமே ஒரு விதமான மன கஷ்டத்தை தான் உண்டாக்கும். இந்த ஆர்கியூமெண்ட்டில் தேவையில்லாத வார்த்தை வரும், தேவையில்லாத பேச்சு வரும், தேவையில்லாத குழப்பம் வரும், அது இன்னும் பிரச்சனை உருவாக்கும். இப்போ கணவன் மனைவி மத்தியில் உரசல்கள் ஏற்படலாம், ஏற்படவே படாதுன்னு சொல்ல. ஆனால் அந்த சமயத்தில் நீங்கள் ஆனால் அதே சமயம் நீங்களும் கூட ஒரு ஈகோவாக இருக்கக்கூடாது. சாரி, தவறு, நான் பேசின தப்புன்னா சாரி சொல்லிடுங்க, தப்பு கிடையாது. ஒரு கணவனோ மனைவியோ சாரின்றதில் என்னங்க தப்பு? பாருங்கள், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் 2 வார்த்தை அதிகமாக உபயோகப்படுத்தப்படுகிறது. ஒன்று தேங்க்ஸ், அப்ரிஷியேட் பண்ணுங்கள், செஞ்சது நல்லது. இன்னொன்று சாரி. சாரி கேட்கறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போகிறதில்ல. ஒரு சாரி கேட்கும் பொழுது திரும்ப பரவாயில்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க, சரி பரவாயில்ல, ஒரு விளங்கி கொள்ளுனால ஆண்டுடைய பார்வையில் நீ அதை சரியாக செஞ்சுட்ட, அதில் தப்பு இல்லை. ஆண்டவர் உனக்கு அதில் உதவி செய்வார். அவங்கள கணவனோ மனைவி அவங்கள அங்கே உணர்ந்து கொள்ளும்படியாக செய்வதை குறித்து பார்க்குறோம். இன்னொன்று எதுவுமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வலி இருக்கத்தான் செய்யும். இப்போ யாராவது ஒருத்தருக்கு ஒரு கடினமாக பேசிட்டாங்கன்னா அதை உடனடியாக எடுத்து போட முடியாது. என்னதான் சாரி கேட்டாலும், என்னதான் ஒருவேளை மன்னிச்சிட்டேன்னு சொன்னாலும் கூட இட் வில் டேக் டைம், ஒரு நேரம் ஆகும். அது வரைக்கும் நீ பொறுமையாக போகணும். போக போக அந்த மனவேதனை சரியாயிடும். ஆனால் உடனடியாக மனவேதனை எடுத்து போட முடியாது, எடுத்து போடவே முடியாது. இட் டேக்ஸ் டைம். நான்லாம் சில சமயங்களில் அது திரும்ப வரும்பொழுது அது நேரத்து வரைக்கும் நான் பொறுத்து இருப்பேன். சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் சரி. ஏன்னா நம்முடைய மன
அமைப்பு அப்படி சீக்கிரம் மறந்துட முடியாது. நம்ம வேண்டாம்னு நினச்சா கூட மனசில் திரும்ப திரும்ப வரும். ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே. ஆகவே தான் எப்பொழுதும் நம்ம பேச்சுக்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். சொல்கிறது ஈஸி, பேசுகிறது ஈஸி, ஆனால் அதை திரும்ப வாங்க முடியாது பாருங்களேன். அதனால் ரொம்ப சமாதானமாக இருப்பது முக்கியமானது. How to live a peaceful, harmonious life amidst busy schedules, frustrations, stress, work pressure, balancing household. நிறைய வேலைகள், பளுக்கள், நிறைய மன அழுத்தங்கள், வீட்டு வேலைகள், இதன் மத்தியில் ஒரு ஈஸி கோயிங் கூல் பர்சன் பார்ட்னர் அது அவ்வளோ சீரியஸாக இருக்கிறது இல்லை. அப்போது பார்ட்னர் சரியாக அது விளங்கல, சரியாக இல்லை, அன்று அறியலை. அப்போது ஆஃபன் ஃபர்கெட்ஃபுல் டு மீட் த ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் ஒரு இம்மெச்சூரிட்டியாக. அதனால் எத்தனையோ குடும்பங்கள் அப்படி இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படியான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவர் தான் நமக்கு அடைக்கலாம். ஒருவேளை கணவனோ மனைவியோ ஒரு பொறுப்பில்லாமல் நடக்கக்கூடியவர்களாக இருப்பாங்கன்னா, பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அந்த பாரத்தை நம்ம சுமக்க முடியாது. அந்த பாரத்தை சுமக்கக்கூடியவர் ஒருவர். உன் பாரத்தையெல்லாம், உன் கவலையெல்லாம் மேலே வைத்து விடுங்கள். வரும், ரொம்ப குழப்பமாகும், ஃப்யூச்சரை குறித்த ஒரு பயம் ஏற்படும், பல காரியங்கள். அது ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு காரியமாக தான் இருக்குது. இப்போ ஒரு சில ஒரு கையோ ஒரு காலோ இல்லாமல் பிறக்கிறாங்க. நல்ல கையோ காலோ உள்ளவங்கள பார்க்கும்பொழுது, ஏன் ஆண்டவர் என்னை இப்படி வச்சுட்டாரு, அது பிரயோஜனமே இல்லையே, ஏன் ஆண்டவருடைய படைச்சிட்டாருன்னு கேட்குறத விட, இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே நான் கடந்து போக எனக்கு பலன் தாரும், எனக்கு ஞானம் இல்லை. அதனால உண்மையிலே நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள், அழகாக ஆண்டவர் செய்வாருங்க. நிச்சயமாக நீங்கள் நம்முடைய பெரிய குறைபாடு என்னென்னா, ஆண்டவரிடத்தில் ஜபங்கிறது நம்முடைய இருதயத்தை ஊற்றுது. இட்ஸ் எ பிக் தெரப்பின்னு கூட சொல்லலாம். ஒரு பெரிய ஆண்டவர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் எதிர்பாராத மாற்றங்களை ஆண்டவர் என்னால் செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ ஆண்டவர் கேட்குறார். தேவனால் கூடும். எவ்வளோ கடினமான இருதயத்தும், உண்மையிலேயே ரட்சிக்கப்படாத ஒரு இருதயம், பயங்கரமான இருதயம், திருக்கு மகா கேடு, கல்லான இருதயம். ஆனால் அதை ரட்சிக்க ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உடைய சூழ்நிலைகளை மாற்றவில்லை. ஆனால் அதே சமயத்தில் நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது உன்னை விட்டுற மாட்டார். அதான் எனக்கு எப்படின்னா, நான் ஜெபம் பண்ணுறேன்னா அவர் உண்மையுள்ளவராச்சே. நான் ஜெபம் பண்ணால் அப்போ பதில் அளிப்பார் அளிக்க மாட்டாருங்கிறத பற்றி நான் யோசிக்கிறத விட சமீபத்தில் அதை யோசித்தேன். அவர் மாற மாட்டார். உண்மையில் கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டெழு தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லிட்டார்ல. அவர் உண்மையுள்ளவர் தான், அவர் உண்மையில்லாதவர் அல்ல. நான் கேட்குறேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தான். நிச்சயமாக அந்த காரியத்தை செய்வார். திரும்பவும் சந்தேகம் அதே தான் என்னுடைய வாழ்க்கையில். அவர் உண்மையுள்ளவர், அவர் மாற மாட்டார். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் உண்மையாக செய்யலையா? என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாள் அவர் என்னை வழிநடத்தி வந்துடலான்னா நான் இப்படி வந்திருப்பேனா? அவர் என்னை பாதுகாக்காமல் இருந்தால் நான் இன்னைக்கு இருப்பேனா? அவருடைய கிருபை இல்லைன்னா நான் அழிஞ்சிருப்பேனே. எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா மற்றவர்கள் தெரியறதை விட நான் யாருன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை நான் ஆண்டவரை அறிஞ்சிட்டதுனால எனக்கு என்ன பயன் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால், என்னை ஆண்டவர் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். ஏன்னா இல்லைன்னா நான் தவறான வழியில் போயிருப்பேன். பாவத்தை தேடி போன வேலையெல்லாம் ஆண்டவர் தடுத்துட்டார். பாவம் தேடி வந்த வேலைகள் ஆண்டவர் தடுத்துட்டார். ஒருவேளை அதெல்லாம் விட்டு போயிருந்தா எனக்கு ஒருவேளை ஊழியக்காரனாக இருந்தவர்கள்லாம் போயிருக்கலாம்ல. என்னுடைய வாழ்க்கையில் என்னவேளை நடந்திருக்கலாம். ஒரே ஒரு பாவம் போதும். தாவீதனுடைய ஒரே ஒரு காரியம் எவ்வளோ பெரிய பின்னடை உண்டாக்கிச்சு இல்லைங்களா? இல்லையே, இப்படி என்ன வழி நடத்தியிருக்கார். என்னுடைய வாலிப நாட்களில் ஆண்டவர் நான் பார்த்துருக்கேன். என்னை வழி நடத்தியிருக்கார். என்னுடைய குறைபடாமல் போச்சு. எத்தனையோ பட்டினி தான் நான் கடந்து போனது உண்மைதான். ஆனால் ஒன்று சொல்ல முடியும், ஆண்டவர் என்னை வழிநடத்தாமல் போயிருந்திருப்பார். அவர்கள் நான் பணம் சம்பாதிச்சிருக்கலாம், பொருள் சம்பாதித்தோடு இருக்கலாம், எவ்வளோ காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் என் பாவம் என்னை அழிச்சிருக்கும். என் பாவம் என்னை நிச்சயமாக அழிச்சிருக்கும். ஏன்னா எனக்கு விடுதலை பெற வழியே தெரியல.
ரேசமல் நினச்சிருக்கிறேன், ஐயோ அந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. நான் மறுபடியும் நான் தப்பை தானே பண்ணினேன். என்னுடைய அறையில் நான் யோசித்தேன், இவ்வளோ மற்றவர்களுக்கு அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை நான் அவ்வளோ பெரிய பாவி இல்லைன்னு இன்னொருத்தரோட சொல்லலாம், ஆனால் நான் பிரதான பாவி தான். ஏன்? என் பாவம் என்னை அழிச்சது தான். ஆகவே எனக்கு இதில் ஒரு பெரிய விடுதலை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக தான் இருக்குது. என்னை ஆண்டவர் என்னை மீட்டிருக்கிறார், இவ்வளோ வருஷமாக என்னை வழிநடத்தி இருக்கார். நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண சொல்லியிருக்கேன். நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே எல்லாம் கைவிட்டுட்டாங்க, என்ன நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் நடந்தாத போயிட்டே பாப்பா இருந்தாய், ஆனால் அவனை நித்திய மாட்சிமையாக தலைமுறை தலைமுறையாக்க மகிழ்ச்சியாக வைப்பேன். இன்றைக்கி நான் திரும்பி பார்க்கும் பொழுது அன்றைக்கி ஒரு அறையில் சாதாரணமான நிலையில் அதை பேசப்பட்ட ஒரு வார்த்தையை போல தான் காணப்பட்டது. ஆனால் இன்றைக்கி நான் திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவர் துல்லியமாக செய்திருக்கார். என்ன ஒரு ஊழியத்தில் ஒரு ஆசீர்வாதமாக வச்சுருக்கார். அவருடைய கிருபை இது. பல மக்கள் தேவனுடைய சத்தியத்தினால் ஆசீர்வதிக்கப்பட, அது கிருபை, அவருடைய இரக்கம். கர்த்தர் சந்தோஷத்தை கொடுத்திருக்கார், பிள்ளைகளை கொடுத்து வழி நடத்தியிருக்கார். மழையின் கணமாக நாங்கள் மட்டும் ஆரோக்கியம் மட்டும் பலப்படுது, அது கிருபை தான், வேறு ஒன்றுமே இல்லை. எவ்வளோ காரியங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கார். எல்லாத்துக்கும் மேலே ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கார், ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கார். அது போதாதுங்களா? இந்த உலகத்தையும் பணம் உள்ளவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை, பயம் இருக்குது. ஒரு நான் என்ன ஆகுமோ, எனக்கு என்ன வியாதி வருமோ, நான் எப்படி மறிப்பேனா, எவ்வளோ பயம் இருக்குது. ஆனால் அது இல்லை. கர்த்தர் அழகா சங்கீதத்தில் 73 உமது ஆலோசனைப்படி நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆண்டவரே இவ்வளவு காலம் என்னை வழி நடத்திட்டீர், ஏறக்குறைய எவ்வளோ காலங்கள் என்னை வழி நடத்தி இருக்கிறீர். இந்த ஏறக்குறைய சொல்லப்போனால் 50 ஆண்டுகள் 45 ஆண்டுகளுக்கு மேலே வழி நடத்திட்டாரோ, இனிமேலும் அவர் வழி நடத்துவார். அதை நிச்சயமாக மறக்க முடியாது. ஆகவே என்னுடைய கடந்த கால காரியங்கள் என்னை இன்னுமாக ஆண்டவரை சார்ந்து வாழ். ஆகவே என்ன ஒரு சூழ்நிலை, கணவன் சரியில்லை, குடும்பம் சூழ்நிலைகள் சரியில்லை, எல்லாமே சரியில்லைனாலும் கூட தேவன் சரிபடுத்துவார். எப்போ? அவரிடத்தில் நம்ம போகும் பொழுது. அவரிடத்தில் பவுல் என்ன சொல், நாங்கள் உபத்திரவப்படுறோம், அது உபத்திரவப்படுகிற மற்றவர்களுக்கு அது நன்மையாக இருக்கும்னு சொல்கிறார். அப்போ ஒரு காலம் சோர்ந்து போகாதீங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த ஆண்டவர் உண்மையுள்ளவர். இந்த ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக நடத்துவார், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி. பவுல் ஒன்றே ஒன்று சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதுதான் ஒன்றேன்னு சொல்கிறேன், என்னை பலப்படுத்துகிற அவர். என்ன சூழ்நிலை, என்ன நெருக்கம், என்ன போராட்டம், என்ன குறைவு என்ன இருந்தாலும் சரி, என்னை அவர் வழி நடத்துவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. பவுலுக்கு பயங்கரமான ஒரு முள் கொடுக்கப்பட்டது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவரை பார்க்கும் பொழுது அந்த கண்ணிலேருந்து ஒரு மாதிரி நீர் வழிஞ்சிக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி வியாதி, அவருக்கு ஒரு அருவருப்பான ஒரு தோற்றம் இருந்ததற்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் அந்த சூழ்நிலையில் பவுல் ஆண்டவரோட அதை ஜெபிக்கிறார், ஆண்டவரே இதை என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் நீக்க போகிறது இல்லைன்ட்டார். என்னுடைய பலவீனத்தில் அவர் பலம் பூர்ணமாய் விளங்கும். ஆಮೇಲೆ ஏன் என் வாழ்க்கையில் இது கொடுத்துருக்காருங்கிறத விட எனக்கு ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார், அதை கண்டிப்பாக கடந்து போகவும் பலன் கொடுப்பார். சோதனை தப்பிக்கவும், சோதனையிலிருந்து சோதனையை தாங்கவும் தப்பிக்கவும் உனக்கு உதவி செய்கிறது தான். மனைவியால் ஜெபத்தடையும், பைபிள் வாசிப்பும் தடையாகிறது, போராட்டம் நீடிக்கிறது, நீண்ட நாட்களாக ஜெபித்து வருகிறேன். மன சோர்ந்து வேண்டிய அவசியமே இல்லை. என்கிட்ட ஆண்டவர் இதை எப்படி கொண்டு போவார்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ நான் ஒரு வாலிபனாக இருந்தப்போ என்னுடைய தகப்பன் சர்ச்சுக்கு போகணுன்னா திட்டுவார். என்ன இங்கே அஸ்தம்பட்டி பக்கம் அந்த நான் இருந்து போன சர்ச், அங்கே லைன்மேட்லேருந்து நான் சைக்கிளில் தான் வரணும். சர்ச்சுக்கு போகிறேன்னா அவர் திட்டுவார், கண்டபடி திட்டுவார். வாழ்க்கையில் பல தோல்விகள், பல காரியங்களை கூட கடந்து போயிருந்தது. நான் சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பா ரொம்ப கோபக்கார். ஒரு சமயத்தில் முகத்திலேயே காரி என்னை துப்பிட்டார், நடுத்தெருவில் வச்சு. அப்போ கூட நான் தொடச்சிட்டு பேசாமல் போயிட்டேன். நம்முடைய வாழ்க்கையில்
எவ்வளவு காலம் நமக்கு இந்த சோதனையை கடந்து போக வேண்டும் என்று ஒரு எல்லையை நியமித்திருக்கிறார். சோதனை மட்டுமல்ல, சோதனைக்கு ஒரு எல்லையும் வைத்திருக்கிறார். தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆகவே நம்ம மலர்ந்தெழுந்து போக வேண்டியதில்லை. பரியாசம் பண்ணுவார்கள். எத்தனையோ சாட்சிகளை கேட்டு பாருங்க. எவ்வளோ பயங்கரமான உபத்திரம், செருப்பால் கூட அடிக்கப்பட்டார்கள், குடும்பங்களினால் பரியாசம் பண்ணப்பட்டார்கள். எத்தனையோ சாட்சிகள் எல்லாம் நீங்கள் படிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் சொந்த குடும்பத்தின் மக்கள், சாது சுந்தர் சிங்லாம் அவருடைய சொந்த மக்களே, குடும்பத்து மக்களை விஷத்தை வச்சுட்டாங்க. இவன் இப்படி ஒரு கிறிஸ்தவனாக வாழ்கிறத விட செத்து போகிறது நல்லது. ஆனால் ஆண்டவர் விடலை. அதுமாதிரிலே நம்முடைய வாழ்க்கையில் சொல்லப்போனால் அநேக குடும்பங்களில் இந்த பிரச்சனை சந்திக்குது. மனைவிமார்கள் அதாவது கணவனை ரொம்ப அற்பமாக எண்ணுகிறதும், ஆண்டவர் வாசிக்கும் பொழுது, ஏன்னா இப்போ நானெல்லாம் வாசிக்கும் பொழுது பைபிள் எடுத்தாவே எங்கள் அப்பா திட்டுவார். அப்படியான ஒரு சூழ்நிலையில் கடந்து போன வேளையில் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் விடுதலையை கொடுத்தார். திருமணம் ஆயிற்று. பின்னால் ஆகவே கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். எவ்வளோ ஜெபிக்கிறோமோ அவ்வளோ தூரம் ஆண்டவர் அதில் விடுதலை கொடுப்பார் என்பது நிச்சயம்தான். ஒரு நாளும் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. அவரை நம்பி மோசம் போனவர்கள் ஒருவருமே கிடையாது. கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்துவதிலும் புரிந்து கொள்வதிலும் ஜெபம் எப்படி உதவி செய்கிறது? இப்போ ஜெபிக்கும் பொழுது, அதாவது ஜெபம்ன்றது எல்லாத்துக்குமே பொதுவாக ஜெபிக்கிற ஜெபம். ஆண்டவரே, குடும்பமாக உம்முடைய சமாதானத்தை காத்துக்கொள்ளும். இன்னொன்று பாருங்கள், 4 நபர்கள் உண்மையானவர்கள். ஒன்று பிதா, இன்னொன்று இயேசு கிறிஸ்து, 3 பரிசுத்த ஆவியானவர். அநேக வேளைகளில் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து தான் என்னுடைய ஜெபிக்கிறேன், ஊழியம் செய்கிறேன். ஆவியானவரே நீர் பேச வேண்டும் என்று சொல்லுகிறேன். பிசாசு உண்மையுள்ளவன். பிசாசு உண்மையான ஒரு நபர். அவனை நீங்கள் சந்திக்கும்படியான காரியம் என்பது, நீங்கள் ஒன்றும் பண்ணாத வரைக்கும் அவன் ஒன்றும் பண்ண மாட்டான். அதாவது ஒரு வேட்டையாடும்படியாக காட்டுக்கு ஒரு மனிதன் போனான். அப்பொழுது ஏறக்குறைய ஒரு 10 பறவை கீழே விழுந்தது. அதில் 5 பறவை அப்படியே செத்து விழுந்தது. ஒரு 5 பறவை அப்படியே தத்தி தப்புறதுக்கு போயிட்டு இருந்தது. இந்த வேட்டைக்காரனுக்கு கூட ஒரு சின்ன பையன் உதவியாக இருந்தான். அந்த சின்ன பையன் முதல்ல போய் இந்த செத்து போன குருவிகளை, பறவைகளெல்லாம் எடுக்க ஆரம்பித்தான். அப்போ அந்த வேட்டைக்காரன் சொன்னார், தம்பி செத்து போனது இங்கேயே தான் இருக்கும், அதை விட்டுரு, தத்தி போகிறத முதல்ல புடி. பிசாசானவன் எந்த இடத்துல இந்த சூழ்நிலையில் சோதனையை கொண்டு வருவான் தெரியாது. ஆண்டவருடைய என்ன, நம்ம ஜெபத்தை பற்றி பார்த்தோம். ஜெபிக்காதவர்கள் தங்களுடைய வாசலை பிசாசுக்கு திறந்து விடுகிறார்கள். குடும்பத்தில் உள்ளே பூந்துருவாங்க. யோபு, பிசாசு சொல்கிறான், ஆண்டவரே நீர் யோபு வீட்டை சுற்றிலும் காவல் வைக்கலையா, வேலி அடைக்கலையா? நீ வேலி எடுக்காமல் நான் உள்ளே போத முடியாது. அவை ஜெபிக்கிறவர்கள், ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற அந்த குடும்பத்தில் வேலி இருக்கான், உள்ளே போக முடியாது. ஆண்டவரே நீர் வேலி அடைத்து காத்துக்கொண்டே, பிள்ளைகளை வேலி அடைத்து காத்துக்கொள்ளும், அவங்க போக்கில் வரத்தில் வேலி அடைத்து பாதுகாத்துக்கொள்ளும். தவறான காரியங்கள் எழுப்புண்டு போகக்கூடாது, பாதுகாப்பை தரணும். அவங்களை உள்ளே போயிட்டு வர்றதே இப்போ பெரிய பாதுகாப்பு. ஏற்கனவே சொன்ன ஒரு பயங்கரமான ஆக்சிடெண்ட், அந்த வாட்ச் நைட் சர்வீஸ் முடிச்சுட்டு இல்லை, அதுக்கு முந்தின நிச்சயமாக நான் இப்போவும் கூட நினைக்கிறேன், அது தப்புனதுங்கிறது பெரிய ஆச்சரியம்தான். ஒரு அடிபட்டிருந்தால் ஒரு நேரம் மறித்து இருக்கணும், அல்லது எலும்பெல்லாம் சுக்கு நீராக போயிருக்கணும். ஆண்டவரே எப்படி நீர் அதை செய்தீர், எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்கு. காரணம் என்னென்னா ஜெபம் தானே. பிசாசனை பயங்கரமாக, அதாவது இந்த நாட்களில் ஜெபிக்கும்படியான காரியத்தை அதிகமாக ஊக்கப்படுத்தி பிசாசை குறித்து வெளியேறங்க, பிசாசு அவனை பற்றும் குறித்து பேசுறதுக்கு விடவே மாட்டான். தெரியும், என்னுடைய ஊழிய அனுபவங்களை நான் எத்தனை வருஷம் பார்த்துருக்கேன். அவனை தாக்கி பேச நான் ஆரம்பித்தேன்னா அவனை நிச்சயமாக அவன் செயல்படுறதை பார்க்க முடியும், ஏதாவது ஒரு விதத்தில். இப்போ இல்லை, எத்தனையோ வருடங்கள் பார்த்துருக்கேன்.
பிசாசு என்பவன் உண்மையானவன். ஏதோ கொம்பு வச்சுட்டு வரணும், அவன் இங்கே உட்காந்துருக்கான். அவனுடைய வாழ்க்கையில் 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு மனப்பாடு வருது. பைபிள் என்ன சொல்லுது? எங்கே 2 பேர் அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ, சபை மட்டுமில்லை, அங்கே அவள் நடுவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். காட் அங்கே இருக்கார். ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் உண்டாயிருக்கும். அப்போ அந்த ஒருமனப்பாட்டு ஜெபம் எவ்வளோ பெருசு. அந்த ஒருமனப்பாட்டை தாக்கும்படியாக பிசாசு எப்பொழுதும் வேலை செய்வான். யோபின் மனைவி அவள் ஒரு நல்ல தெய்வபக்தி உள்ளவளாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ரொம்ப மோசம் நினை, ஆனால் அவளால் முடியல, விஸ்டாண்ட் பண்ண முடியல. யோபினுடைய சோதனை வேளையில் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் சொல்கிறான். ஆனால் அவ்வளோ மோசமானவளாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் அவளால் முடியல. அதுமாரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்காமல், அதனால் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். வேலி அடைங்க அவங்க வீட்டை சுற்றி. நான் எப்படி வேலி அடைக்க முடியும்? ஜெபத்தினால தான் வேலி அடைக்க முடியும். ஜெபம் பண்ணலாம் உள்ளே வந்துடுவான். சின்ன ஒரு காரியம் இருக்குது, அதில் பெரிய பிரச்சனை வரும். சில நியூஸ் பேப்பரை பார்ப்போம். 2 நாளைக்கு முன்னால் பார்த்தேன். சும்மா ஒரு வீடு பக்கத்து வீடு ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்திலிருந்து ஒரு கிளை, அந்த கிளையை இலை வந்ததுனால அந்த வீட்டிலலாம் மேலே விழுந்ததுனால வீட்டுக்காரர் சொல்லியிருக்கார், அப்பா இந்த கிளையை வெட்டியிருப்பா அப்படின்னு சொன்னால் அந்த கோவம் வந்துருச்சு. கடைசியில் என்ன ஆச்சுன்னா கொலையே நடந்துருச்சுங்க. கொலை ஆயிடுச்சு, சண்டை கொலை ஆயிடுச்சு. எப்படி அவன் இப்போ ஜெயிலில் இருக்கிறான். 2 நாளைக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு ஒரு கிராமத்தில். அவன் எதிர்பார்த்துருக்க மாட்டான் இந்த மாதிரி கொலை நடக்கணும்னு சொல்லி. எப்படி ஒரு அவசரப்பட்டு சமயத்தில் பெங்களூரில் ஒரு பெரிய சிஇஓ, அவ்வளோ பெரிய படித்தவங்க தான் தன்னுடைய குழந்தைய கொண்டுட்டாங்க. ஏதோ எமோஷ்னலாக தன்னுடைய விவாகரத்து கோரின கணவன் மேலே இருந்த கோபத்தை அந்த அம்மா எப்படி அந்த இடத்துல, அது ஒரு பிசாசு தாங்க, இட்ஸ் எ டெவில். தன்னுடைய சொந்த குழந்தையை கொல்லும்படியாக அவருடைய கை போயிருந்தா, ஐயோ அப்பா அதை பற்றி நினச்சே பார்க்க முடியல. அரவணைக்க வேண்டிய கரம் அழிக்கிறது பிசாசு. அவே நம்முடைய வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவில் புரிந்து கொள்ளுதல், ஜெபிக்கும் பொழுது ஒரு மனப்பாட்டில் ஒருவருக்கொருவர் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நல்லா அப்படி இருக்கிறவங்க, அல்லது வீட்டில் 2 பேர் இருந்தால் கூட சரி, ஒரு தாயும் மகள் இருந்தால் கூட சரி, சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தப்பே கிடையாது. 2 பேர் ஜெபிங்க. ஜெபிக்கிறத நான் எப்போ, நீங்கள் எந்த டைமில் கூப்பிட்டாலும் நான் ஜெபம் பண்ணுவேங்க. எந்த டைமில் கூப்பிட்டாலும் ஜெபிப்பேன். எனக்கு அந்த ஜெப ஆவியை நான் காத்துக்கொள்ளுவேன். அது எனக்கு ஜீவ நாடி, அதை விட்டுற முடியாது. ஐயோ எனக்கு முடியாதுன்னு நான் போயிட்டேன்னா அது அவ்வளவுதான், முடியாமலே போய்விடும். இந்த மீட்டிங் எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. ஜெபம் எவ்வளவு வல்லமையுள்ளது என்பதை அறிந்து கொண்டேன். ஜெபம் பண்ண பழகுங்க. நான் ஒன்று சொல்கிறேன், ஒருவேளை 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் கேட்டார். 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதான் கேட்குறார். 24 மணி நேரம் உனக்கு கொடுத்துருக்கேன், ஒரே 1 மணி நேரம். ஒரு நீ ஆரம்பிக்கிற 5 நிமிஷம் மேலே ஜெபம் பண்ண முடியலையா, அடுத்த நாள் முயற்சிப்பா. நான் ஜெபத்தை விட்டுறாத. இதுவரைக்கும் நீ ஜெபிக்காமல் இருந்தால் ஜெபம் பண்ண ஆரம்பி. ஜெபம் பண்ணு. ஆண்டவர் வாழ்க்கையில் செய்கிறத நீ சாட்சியிடுவாய். உண்மையால் நான் சொல்கிறேன், நான் அவ்வளோ ஊழியம் செய்தாலும் கூட தொடர்ச்சியான ஒரு ஜெபத்தை என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த காலங்களில் கொடுத்துருக்கார். எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த 1 மணி நேரம் போய் நான் ஜெபிச்சாதான் எனக்கு. ஆகவே நான் இப்படியாக நான் போய்த்தான் ஆகணும். 11 என்ன 12 இருந்தாலும் அந்த நாளுக்குள்ளே நான் முடிச்சு ஆகணும். அது எனக்கு ஒரு இதில், ஏன்னா இப்போ நான் யூடியூப்பில் போடுறேன், பலர் அதை வாசிக்கிறாங்க, பலர் கேட்குறாங்க. அவன் நான் ஜெபிக்காமல் இருந்தால், ஓஹோ பாஸ்டர் இன்னைக்கு ஏதோ காரணத்தினால் ஜெபம் விட்டுட்டார் போல இருக்குது. அது ஒரு மாரல் அக்கௌண்டபிலிட்டி. அவள் என்னை மற்றவங்க பார்க்குறேன் போது அவளுக்கு நான் முன்மாதிரியை வைக்கணும். அவள் இவர் விட்டுட்டார போல, சரி பரவாயில்ல. இன்னொன்று, அந்த பின்னடைவுங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஆகவே அந்த டெம்போ அதை நான் பார்த்து காத்து கொள்றதுக்கு பிரயாசப்பட வேண்டியதாக இருக்குது. இப்போ நான் இவ்வளோ நேரம் நின்று பேசி இவ்வளோ காரியம் செஞ்சாச்சு, ஆனாலும் நான் 1 மணி நேரம் போய் ஜெபித்து தான் ஆகணும். ஜெபம் பண்ணல நான் முடியாது, ஜெபித்து தான் ஆகணும். ஜெபம் பண்ணலைன்னா எனக்கு ஆண்டோடைய ஒத்தாசையை நான் எதிர்பார்க்க முடியாது. ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார்ல, கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டடைய, தட்டுங்கள் திறக்கப்படும். நீ எதுவாக இருந்தாலும் அவரிடத்துல போ.
கேட்காதது உன்னுடைய தப்பு தான். நீ ஆண்டுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததான் காரணம் இல்லை? அதுமாதிரி என்னுடைய வாழ்க்கையில் அப்போ அந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போனால் நிச்சயமாக அது பாவம்தான். கீழ்ப்படியாமை பாவம். ரட்சிப்பின் அனுபவத்திற்கு முன் செய்த பாவங்கள் அதை விட்ட பிறகு கனவில் வருகிறது. இது ஏன்? பாவ சிந்தனை அவ்வப்போது வருகிறது. விட்டுவிட்ட பாவங்கள். அதுமாதிரிலே நாம் முழுமையான பரிசுத்தவான்கள் இல்லை. பாவத்தன்மை இருக்கிறது. பாவத்தன்மை இருக்கிறது. அது எப்படி? இந்த கனவு எனக்கு ஒன்றுமே புரியல. கெட்ட கனவுன்றதை விட இப்போ கூட நான் சில சமயத்தில் எங்கேயோ வீட்டில் இருக்க மாதிரி எங்கள் அப்பா இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் நான் கனவுல பார்த்துட்டு தான் வர்றேன். நடந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு. அவர் இறந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு. நான் அதிகமாக வீட்டில் கூட இல்லை. சொல்லப்போனால் மெடிக்கல் காலேஜ் படிக்கிற வரைக்கும் தான் இருந்தேன். அப்புறம் இருந்தேன், இருந்தாலும் கூட அதிகமாக இல்லை. ஆனால் கூட அதை யோசித்து பார்க்கும் பொழுது எப்படி ஒரு துல்லியமாக அந்த இடத்துல ஏதோ பேசுகிற மாதிரி வர்ற மாதிரி சில சமயங்கள் எல்லாம் எப்போன்ற சொல்ல வரல. எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து இஸ் வெரி பவர்ஃபுல்ங்க. வெரி பவர்ஃபுல். நான் ஏறக்குறைய அப்போ பார்த்தா சில சின்ன பையன் மாதிரி தான் கனவை பார்க்கும். அவர் சின்ன பையனாக இருக்கிற மாதிரி, எது எங்கள் அப்பாட்ட பேசுகிற மாதிரி, இப்படியெல்லாம் சில காரியங்கள் நேரிடும். எனக்கு ஒரு சமயத்தில் கனவுகள்லாம் பார்த்தா அது எப்படின்றது இனிமேல் சொல்ல முடியல எனக்கு. ஆனால் இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் பரீட்சையெல்லாம் எழுதுனா அடுத்த நாள் ரிசல்ட் வந்தால் எனக்கு பாஸ் ஃபெயில் தெரிஞ்சிருங்க. பாஸ் ஃபெயில் தெரிஞ்சிடும். அப்போ அந்த கனவை நான் அப்போ அது உண்மையா? அப்போ என்னாச்சு, ஒரு நாள் ஒரு கனவை நான் கண்டேன். ஒரு உயரமான இடத்துலேருந்து எங்கள் அம்மா இருக்காங்க, சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு. என்னுடைய கையிலேருந்து அவங்க அப்படியே நழுவி கீழே போயிட்டாங்க. அப்போ நான் நினச்சேன் அவங்க ஒரு வேளை செத்துருவாங்க போல இருக்கு. நான் இன்னும் சாகலை, உயிரோடு தான் இருக்கிறேன். கனவு நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் செட்டில் ஆன பல காரியங்கள் எவாப்ரேட் ஆகிறது தான். திரட்சியினால் பல கவலைகள், பல காரியங்கள் இப்படி திரட்சியாக கனவு எல்லாமே உண்மை நம்பக்கூடாது. பைபிளில் யோசேப்பு அந்த கனவுகளை சொல்ல பார்க்குறோம். வேதம் முற்று பெறாத வரைக்கும் தான் அந்த கனவுகள். இப்போ நம்ம கனவுகளை குறித்து ரொம்ப நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய எல்லா நாளும் இல்லை. இதை சொல்கிறேன் ஒரு பேச்சு, கனவுகள் என்பது. அதே சமயத்தில் நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்முடைய பழைய பாவங்களுடைய அந்த ட்ரேஸ் எல்லாம் இருக்கும். இல்லைன்னு சொல்ல முடியாது, அது வரலாம். ஆனால் அதில் நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இதெல்லாம் நீக்கி போடும், எடுத்து போடும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கலாம். ஒரு சமயத்தில் டாக்டர் மனோகர்னு சொல்லிட்டு சென்னையில் என்னுடைய ரொம்ப அதாவது கர்த்தருக்குள்ளே நான் அந்த சோதனை வழிநடத்தினேன். இப்போ நம்ம செய்திகளெல்லாம் கேட்டுட்டு தான் கேட்குறாரு. அவர் ஒரு தமிழ் மீடியம் படித்த ஒரு ரொம்ப வறுமையான குடும்பம். இன்றைக்கி அவர் ஸ்டான்லியில் சீஃப் அனஸ்தட்டிஸ்ட் ரிட்டையர் ஆகிட்டு இப்போ சில கோடிகள் போட்டு நர்சிங் ஹோம் கட்டியிருக்கேன். நான் தான் இப்போ அதை ஓப்பனிங்க்கு சொன்னார். நான் போனேன், நான் என் மனைவியாக போனோம். ஒரு சமயத்தில் என்னாச்சு, அவருக்கு பயங்கரமான கனவுகள். அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே அப்போயே நான் நல்ல ஆண்டவருக்குள்ள விசுவாசத்தோடு இருப்பேன். அப்போ என்ன சொன்னார்னா, அவர் செய்தார்னா, ஒரு போஸ்ட் கார்டில் இந்த மாதிரி எனக்கு அண்ணா, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கனவுகள் என்னை ரொம்ப வாட்டி பதைக்குது, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனால் அந்த கடிதம் எனக்கு சேரக்கூட இல்லை. நான் அந்த லெட்டரே பார்க்கல. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, என்னைக்கு அந்த லெட்டர் எழுதணும் அந்த கனவெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இது ஏன் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, கனவை நான் முழுமையாக சார்ந்து கொள்ள முடியாது. இன்னொன்று நம்முடைய பழைய பாவத்தன்மை நிமித்தமாக பாவ சிந்தனைகள் திரும்ப வரலாம். வரவே வராதுன்னு நான் சொல்லலை. கிறிஸ்டியான் ஒரு பள்ளத்தாக்கை கடந்து போகிறான் மோட்ச பிரயாணத்தில். அப்போ பிசாசு பின்னால் கெட்ட கெட்ட வார்த்தையாக உச்சரிக்கிறான்.
கிறிஸ்டியான ஐயோ ஆண்டவரே, ஏன் இருதயத்திலிருந்து இப்படி பொல்லாத சிந்தனை வருதே, ஐயோ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். அப்போதான் அவனுக்கு தெரியுது, அவன் அல்ல, பிசாசு பின்னால் மெதுவாக அவன் பேசுகிற மாதிரி செய்கிறான். அதை விளங்கி கொண்ட உடனே விடுதலை ஆகிறான். சில சமயத்தில் சாத்தான், அதுமாதிரி சாத்தான் உண்மையுள்ளவன், தயவு செய்து மறந்துட. நம்முடைய பாவ சுபாவம் ஒன்று இருக்குது. சாத்தான் அவனை எந்த அளவுக்கு நீ ஆண்டவருக்குள்ளே வர பார்க்குறியோ அந்த அளவுக்கு அவனை தாக்க முற்படலாம். எப்பவும் அவன் தாக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட அளவில் தாக்க முடியும். நீ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வரும் பொழுது அவன் உன்னை தாக்குவது ரொம்ப கஷ்டம். என்னுடைய குடும்பத்தில் சில வார்த்தைகள் பேசுவேன், அதே வார்த்தைகள் ஆலயத்தில் நீங்கள் பேசும்போது கேட்பேன். இந்த காரியத்தை நான் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அதாவது ஆவியானவர் உண்மையுள்ளவர். இது நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். அதாவது ஆண்டவர் நான் சமீபத்தில் ஜெபத்துக்கான ஒரு பதிலை குறித்து ஒரு சம்பவத்தை நான் யூடியூப்பில் அது தொடர்ந்து நான் போடும்படியாக எனக்கு நேரத்தை உபயோகப்படுத்தி செய்யும்படியாக பிரயாசப்படுறேன். ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்காக ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். மனைவி ரொம்ப பாரமுள்ள ஒரு அருமையான தெய்வ பக்தி உள்ள கணவன் ரொம்ப ஆண்டவருக்கு பயப்படாதவர். ஒரு சமயத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வெளியே போய் அங்கங்கே சுற்றிட்டு வர்றார். இது உண்மையாக நடந்த நிகழ்வு. சுற்றிட்டு வரும் பொழுது திடீர்னு கீழே பார்த்தா ஒரு டிராக்டர். டிராக்டர் எடுத்து பார்த்தா ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். இந்த வார்த்தையை படித்தோன்னு அவருக்குள்ளே அறியாமல் ஒரு திகில் வந்துருச்சு. அவருடைய மனைவி எடுத்துக்கொள்ளப்படுவாள், நான் கைவிடப்படுவேனா? வீட்டில் படுக்கையில் படுத்தார், தூங்க முடியல, ஒன்றும் இளைப்பாறல. மனைவி காலையில் ஆலயத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க. சாயந்தரம் ஆலயம் இருக்கு. மனைவியிடத்தில் அவர் சொன்னார், நானும் ஆலயத்துக்கு வர்றேன். மனைவிக்கு ரொம்ப ஆச்சரியம் தான், எப்படி இவர் ஆலயத்துக்கு வர்றேன்னு சொல்கிறார், ஆலயத்தையே வரமாட்டார். ஆலயத்துக்கு போன உடனே அந்த பிரசங்கம் பண்ணும்படியாக எடுத்துக்கொண்ட முதல் வார்த்தையாக தான், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். அந்த வார்த்தையை கேட்டோன்னே அவர் அப்படியே ஷாக் ஆகிட்டார். பரிசுத்த ஆவியானவர் செயல்படுறது தான் அது, பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறது தான். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார், அவர் ரட்சிக்கப்பட்டார், ஒரு நல்ல அருமையான பணியை செய்தார், ஊழியத்தில் உபயோகப்படுத்தப்பட்டார். இதெல்லாம் ஆண்டவருடைய ஆச்சரியமான காரியம். பார்த்தீங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தை கொண்டு போயிருங்க. யார்கிட்ட நீங்கள் சொல்கிறதுக்கு உங்கள் இருதயத்தெல்லாம் அவர்கிட்ட போய் ஊற்றிடுங்க. எது சொன்னாலும் நான் அப்படி தான் சொல்ல, ஆண்டவரே இது இப்படி இருக்குது எனக்கு தெரியாது, புரியாது, எனக்கு தெரியல ஆண்டவர், நான் என்ன செய்யுது எனக்கு தெரியாது. நீங்கள் தான் உதவி செய்யணும். அதுமாதிரிலே ஆச்சரியமாக ஆண்டவர் செய்கிறார்ன்றதை நான் சொல்ல முடியுங்க. நான் மட்டுமில்லை, ஜெபிக்கிற அநேகர் சொல்கிறாங்க, நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி கிரியை செய்தார். அது ஒரு புத்தகம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன லைப்ரரியில் அந்த லைப்ரரியில் அந்த புத்தகத்தை பார்த்தேன், ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு. நான் இப்போ சொன்ன நிகழ்ச்சி கூட அதில் தான். எப்படி அழகாக ஆண்டவர் பதில் கொடுத்துருக்காருங்கிறதையெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. உண்மையாக ஆண்டவர் இப்படியெல்லாம் செய்ய முடியுமா? உன் வாழ்க்கையில் ஆண்டவர் அன்றிக்கொள், மனுஷனை நம்புறது விருதா. எந்த ஒரு மனுஷன் நம்பாத. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் சரி, ஒன்னே ஒன்று சொல்கிறார், உன் பாரங்களை என் மேல் வைத்து விடுங்கள், நான் உன்னை ஆதரிப்பேங்கிறார். கவலையெல்லாம் வச்சிரு. ஒருவேளை உடனடியாக நடக்கலைன்னா சோர்ந்து போகாத. ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்கு தான் செய்கிறார். ஏன் எனக்கு புரியல, எனக்கு தெரியல. ஆனால் அற்புதமானவர்களே, ஆண்டவர் அழகாக பதில் கொடுக்குறாருங்க, அழகாக செய்வார். ஆகவே ஒன்றும் விட்டுறாத, ஜெபத்தை விட்டுறாத. ஜெபிக்காமல் போன பிசாசுக்கு வாசலை திறந்துடுற. நீ உனக்கு முன்னால் வீட்டில் குழப்பத்தை கொண்டு வருவான். பிள்ளைகள், பெற்றோர்கள், பிரச்சனைகள், பலவிதமான மன கஷ்டங்கள். பிரச்சனை ஒன்று இருக்கட்டும், பேசி முடிச்சிட்ட பின்னால் மனவேதனை தாங்க முடியறதில்லை. ஐயோ இவர் இப்படி பேசிட்டாரு, என் மனைவி இப்படி என் பிள்ளைகள் இப்படி பேசிட்டாங்களே. அதை கடந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குதுங்க. யாராக இருந்தால் என்னங்க, உண்மையிலே மன கஷ்டம்னு வந்துட்டால்
அது சில சமயம் மன்னிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலைகள் கூட அப்படி கடினமாக இருக்கும். இப்படி பேசின என்னுடைய கணவனையோ மனைவியை நான் எப்படி நான் மன்னிக்க முடியும்? இப்படி பேசிட்டார். அப்போ ஒன்னே இயேசுவை மட்டும் நோக்கிப்பார். இயேசுவை மட்டும் நோக்கிப்பார். தன்னையே சிலுவையில் அறைந்த அவர், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இயேசு கிறிஸ்து தெய்வகுமாரனுங்க. அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் ஜெப வாழ்க்கையை நீ பாரு. அவரை போல ஜெபித்தவர்கள் யாராவது இருக்காங்களா? அவர் எல்லாத்தையும் நிர்ணயித்தவர், கடவுள், தேவன். ஆனால் அவர் போய் அப்போஸ்தலரை தேர்ந்தெடுத்துக்கு முன்னாலே ராமலும் ஜெபம் பண்றார். ஊழியத்தின் மத்தியில் ஜெபிக்கிறார். அவருடைய போல ஜெபித்தவர் ஒருவரும் இல்லை. அந்த சீஷர்கள் பார்த்து, ஆண்டவரே எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தார். எங்களுக்கு நீ ஆண்டவரிடத்தில் கேளு, ஆண்டவரை ஜெபிக்க கற்றுத்தார். நீ ஜெபம் பண்ண மட்டும் பழகிட்டீன்னா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஆண்டவருடைய பெரிய காரியங்களை. ஏன்னா ஜெபங்கிறது ஏதோ ஒரு பழக்கம் இல்லை, ஆண்டவரோடு உன்னை இணைக்கிறது. நீ ஆண்டவரோட இணைச்சிட்டா இப்படி ஆதாம் ஏவாளை ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்கிறது தான் பிசாசனுடைய நோக்கமே. ஆகவே நீ என்னவா இருந்தாலும் சரி ஜெபம் பண்ண, ஆண்டவரே உன்னுடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டம் எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் ஆண்டவர் உன் காலில் விடுதலை ஆக்கும் பொழுது நீ சொல்லுவேன், என் ஆண்டவர் எனக்கு செபி கொடுத்து எவ்வளோ அருமையாக வழி நடத்தினார். இந்த கடைசி நாட்களில் உன்னுடைய வாழ்நாட்களை சமாதானமாக்குவார்கள். இப்போது எப்படி இருந்தது, ஆண்டவரே எனக்குள்ளே எத்தனையோ கவலைகள், அளவிடப்பட முடியாத கவலை, அளவிட முடியாத பயம், அளவிடப்பட முடியாத குழப்பமாக இருக்கேன். என்ன பண்ண எனக்கு தெரியல. நான் சோர்ந்து போகிறேன், தளர்ந்து போகிறேன், அடிக்கடி நான் அப்செட் ஆகிறேன், கோவப்படுறேன், வருத்தப்படுறேன், சண்டை போடுறேன். எல்லாமே நீ அவர்கிட்ட போய் சொல்லு. அவர் என்ன சொல்கிறாரு, நீ அப்பத்தை கேட்டால் நான் கல்லை கொடுப்பேனா, நீ மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாத நீங்கள் செஞ்சானா அதிக நன்மைகளை கொடுப்பது உண்மை அல்லவா? அப்போ அவர் உண்மை. நான் சந்தேகப்பட்டேன்னா அவரை போய் நான் சந்தேகப்பட்டா தப்பு இல்லைங்களா? இவ்வளோ உண்மையுள்ள தேவனை நான் சந்தேகப்படக்கூடாது. ஆகவே நீ ஜெபத்தை விட்டுறா, ஜெபம் ஆரம்பிச்சிரு. நீ ஏதாவது ஒரு விதத்தில், எனக்கு ஒன்றுமே ஜெபிக்க முடியலைங்க, வீடு சின்ன வீடாக இருக்குது, ஒரு நோட்டு எடுத்து எழுது, ஒரு பேப்பர் எடுத்து எழுது. எத்தனை ஜெப குறிப்புகள் இருக்குது. ஒவ்வொன்றா உட்காந்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கண்ணை மூடி ஜெபம் பண்ணு, கண்ணை திறந்து ஜெபம் பண்ணு. ஆண்டவரே இந்த பிரச்சனை என்ன, என்னுடைய மனைவியின் காரியம் எப்படி இருக்குது, என்னுடைய கணவன் காரியம் எப்படி இருக்குது, நான் என்ன சொன்னால் கேட்க மாட்டேன்றார், இது காரியம் சரியானது, என்னுடைய பிள்ளைகள் நிலை எப்படி இருக்குது. நீ கணக்கிட்டு பார்த்தா உன் கவலைக்கு மலையை போல் அத்தனை இருக்குதேப்பா. அதை நீ ஆண்டிடத்தில் சொல்லாமல் ஆண்டவர் என்ன சொல்ல, இந்த மலையை பார்த்து அப்புறம் போ அப்படின்னா என்ன, அவ்வளோ பெரிய உனக்கு மலையை போல பிரச்சனை இருந்தால் கூட அதை தாண்டும். அவை ஜெபிக்க கற்றுக்கொள். உண்மையிலே உங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், வாக்குத்தத்தை பிடிச்சு கொள்ளுங்கள். ஆண்டவர் உன் குடும்பத்தையும் முன்னையும் அவ்வளவு அழகாக கட்டுவார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கும் சில காரியங்களை பார்க்க உதவி செய்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா, நீங்கள் எவ்வளோ காரியங்களை உம்முடைய பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் செய்திருக்க என்பதை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, மேகம் போன்ற திரளான சாட்சிகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். எவ்வளோ பரிசுத்தவான்கள் ஜெபித்து எவ்வளவு அழகாக ஆண்டவருடைய பதிலை பெற்றிருக்கிறார்கள். மேகம் போன்ற திரளான சாட்சிகள். ஆண்டவரே, நீர் பொய் சொல்லுகிற மனுஷன் அல்ல, மனம் மாற மாட்டீர், என் மனத்தை மாற்ற மாட்டீர். ஆண்டவரே, நான் சொன்ன உண்மைதான், ஆனால் இப்போ நான் செய்ய போகிறதில்லைன்னு சொல்ல மாட்டீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை உண்மையுள்ளது. வானம் பூமி ஒழிந்து போகலாம், உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. இவ்வளோ எனக்கு புரியாத காரியங்கள் அநேகம் இருக்குது. எனக்கு பல காலங்களில் பயம் ஏற்படுது, குழப்பம் ஏற்படுது. என்னை அறியாமலே நான் வீழ்ந்து போகிறேன், தவறி விடுகிறேன். என்னை அறியாமலே நான் பாவம் செய்து விடுகிறேன். மன்னியும் ஆண்டவரே, மன்னியும். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நீர் கொடுத்திருக்கிறீர், வாக்கு பண்ணியிருக்கிறீர். எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் என்று சொல்லுகிறீர். ஆகவே ஆண்டவரே, இது அருமையான மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர், அநேக காரியங்கள் அவர்கள் வெளியே சொல்ல முடியாத ஒரு காரியங்களாக கூட இருக்கலாம்.
அது என்னிடத்தில் சொல்ல முடியாமல் இருக்கலாம், மற்ற இடத்துல சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் உம்மிடத்தில் தைரியமாய் சொல்லலாம் ஆண்டவரே. ஏன்னா நீர் எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். நீர் எங்களை அழைக்கிறீர் ஆண்டவரை. ஜெபம் பண்ணு, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுன்னு நீங்கள் அழைக்கிறீர். மறுபடியுமா அந்த வேதத்தில் எத்தனை முறை ஜெபிக்க கற்றுத்தாரும். எங்கள் ஒவ்வொருவருக்கு ஜெபிக்க கற்றுத்தார். இந்த சபை ஜெபிக்கிற மக்களாய் கொண்டதாக இருக்குமானா இந்த உலகத்தில் ஆண்டவரே இது எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். இன்னைக்கு எங்களை சுற்றி எத்தனையோ தேவையுள்ள குடும்பங்கள் ஆண்டவரே, எவ்வளோ பணம் இருக்குது தாப்பனே, எவ்வளோ சுகங்கள் சொத்துக்கள் இருக்குது, ஆனால் சமாதானம் இல்லை ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்களில் உண்மையான விதத்தில் சமாதானம் இல்லை. பெற்றோர்கள் பிள்ளைகள் ஆண்டவரே பிரிந்து போன நிலையெல்லாம் நாங்கள் கேட்கும்போது எவ்வளோ வருத்தமாக இருக்கு ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை சின்ன வயதிலிருந்து ஆண்டவரே சீராட்டி பாராட்டி வழிநடத்தின அந்த காரியங்கள், ஐயோ சில சமயத்தில் பொருளுக்காக பணத்துக்காக பெற்றோர்களை கூட அடிக்க துணிகிற அந்த மாதிரி எல்லாம் கேட்கும் பொழுது எங்களுடைய இருதயம் அவ்வளோ வேதனைப்படுது ஆண்டவரே. தகப்பனே, நம்முடைய வேதத்தில் பெற்றோர்களை அடிக்கிறவன் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் சொல்லுகிறேன் ஆண்டவரே. குடும்பங்களில் எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க அவர்களை காத்துக்கொள்ளும். இனி வருகிற உலகம் மிக கொடியது ஆண்டவரே. எங்களை விட அவங்க சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் ரொம்ப ஆண்டவரே. இன்னும் கொடுமையெல்லாம் வரப்போ இந்த செல்ஃபோனெல்லாம் அப்படியே அசுத்தங்களையே அப்படியே அள்ளி வீசுகிறது. இதுவே நாங்கள் எதிர்பார்க்காத எங்கள் காலத்துக்கும் இதுக்கும் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, இதை நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாதவைகள். ஆனால் இனி வரப்போகிற காலத்தில் என்ன நடக்க போகுதோ தெரியல ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளை அவளுக்காக நாங்கள் ஜெபிக்காமல் போனால் அவளை அனாதைகளாக நாங்கள் விட்டு விடுவோம். அவர்கள பணம் இருக்கலாம், மற்ற இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆவியானவரை நீர் பேசும் கர்த்தாவே, இங்கு வருகிற ஒவ்வொரு வாழ்க்கையில் பேசும். நீர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லியிருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வறுமையான மக்கள் ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், வல்லமை, விடுதலை, சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோரோடு கூட இருப்பதாக. ஆமேன். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் வந்தது. சிந்தித்து பாருங்கள், நான் சொன்னதை யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக வழி நடத்துவார். அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கிழிச்சிட்டேன் இது, அதனால் நீங்கள் நிறைய பேர் நல்ல சந்தேகங்கள் கேட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி.